250 ഫിഷ് ടാങ്ക് വെച്ചിരിക്കാൻ സാർ. 250 ഫിഷ് ടാങ്കാ വീട്ടുക്കുള്ളേ. ഫിഷ് ലോവർ എന്നൊക്കെ പറഞ്ഞത് ഇവരാണ്. ഏകദേശം 250 അക്വേറിയങ്ങളിൽ ഏകദേശം 2000 ലിറ്ററോളം വെള്ളം പെർ ഡേ ഉപയോഗിച്ചിട്ട് 250 അക്വേറിയങ്ങളിൽ വ്യത്യസ്തമായിട്ടുള്ള ഫിഷുകളെ വളർത്തുന്ന ആള്. ഇവരൊക്കെ സമ്മതിക്കേണ്ടി വരും അല്ലേ? അതൊരു ഹോബി ആയിട്ട് തന്നെ. നമ്മളൊന്നും ഒരു ഫിഷ് ലോവർ എന്ന് പറയാൻ പറ്റത്തില്ല. വേറെ ലെവൽ. ഇത് തമിഴ്നാട്ടിലാണ്. ഞാൻ ജസ്റ്റ് ആ വീഡിയോ ജസ്റ്റ് ഒന്ന് കാണിക്കാട്ടോ. വേറെ ലെവൽ. நம்மளுக்கு எந்த ചെറിയ வச்சிருக்கீங்க இவ்வளவு ஒரு ஃப்ளோர் ஃபுல்லா ஏங்க 200 மீன் தொட்டியை வச்சு பிசினஸ் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னங்க ஹாபி? 250 ஃபிஷ் டாங்க் வச்சிருக்கேன் சார். 250 ஃபிஷ் டாங்கா வீட்டுக்குள்ளே வச்சிருக்கீங்க இவ்வளவு? ஒரு ஃப்ளோர் ஃபுல்லா ஏங்க 200 மீன் தொட்டியை வச்சு பிசினஸ் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன். இது என்னங்க ஹாபியே 200 மீன் தொட்டியா? எங்களுக்கு தேவையான மீன் இங்க தேடி தேடி பார்த்தோம் சார். இந்தியா கிடைக்கல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இம்போர்ட்டரா மாறிட்டோம். எங்களுக்கு தேவையான மீன் நாங்களே இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓ, எவ்வளவு தண்ணி யூஸ் பண்றீங்க? 2000 லிட்டர்ஸ் பெர் டே. ஏங்க தமிழ்நாட்டுல இருக்க தண்ணி பிரச்சனைக்கு மீன் தொட்டில 2000 லிட்டர் நீங்க தாங்க காரணம். 2000 லிட்டர் தண்ணி டெய்லி வேற. எங்க வீட்டுக்கு எதிர்க்கே ஒரு பாண்ட் இருக்கு சார். சரி, சோ ரீசார்ஜ் பண்ணிடுவோம். அது யாரோடது அந்த குளம்? கவர்மெண்ட். அப்ப கவர்மெண்ட் குளத்துல இருந்து 2000 லிட்டர் தண்ணி வேற நீங்க எடுக்கிறீங்க.